இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல் ஜியோ விஐ சிம் கார்டு பயன்படுத்துகிறவர்களுக்கு மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏர்டெல் ஜியோ விஐக்கான ரீசார்ஜ் கட்டணங்கள் மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது புதிய தகவல் வெளியாகி உள்ளது. இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த ஆண்டு இறுதியில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. 10 முதல் 20% வரை கட்டணங்கள் உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஆண்டு இறுதியில் மீண்டும் ரீசார்ஜ் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் தற்போது முக்கிய தகவல். அடுத்தது அவங்களுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேப் காஃப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா டேப் காஃப்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நோ த நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இஷ்யூட் இன் யுவர் நேம் பை லாகிங் இன் யுவர் யூசிங் மொபைல் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா கூட டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்ச்சா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஃபோர் 52282 ஆறுக்கு கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு உங்களுடைய பேரில் என்னென்ன எவ்வளோ மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்குது, உங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி எத்தனை மொபைல் நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் ஒரே நம்பர் வாங்கியிருந்தால மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் இன் யுவர் நேம்னு சொல்லி 1ன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பரும் முதல் 4 நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்தில் இது உங்களுடைய நம்பர் எல்லாம் நாட் மை மொபைல் நம்பர் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் தேவைன்னா நாட் ரெக்கார்ட் ஆப்ஷனை கொடுத்து ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ண தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி உங்களுடைய நேமில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.